ஃபைனலி நம்மளோட ஃப்ரீ ஃபயரோட பார்ட் 2 வந்துச்சு. இந்த பார்ட் 2 வந்து நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணி பாருங்க. அது செம்மையாக இருக்கும், ஃபன்னியாகவும் இருக்கும், செம்மையாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்கிட்ட சொல்லுங்கள். அதுவும் கமெண்டிங்லாம் நிறையா போடுங்க. கமெண்ட்டை கொஞ்சம் போட்டிங்கன்னா அந்த வீடியோஸ்லாம் நான் ஏற்ற மாதிரியே போடுவேன். கமெண்ட்டு மட்டும் போடுங்க, அதுக்கேற்ற மாதிரியே நான் ஒரு கேமை போட்டுடுறேன். அப்படியே கிருட்டை ஆரம்பிப்போம். கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓடுறா எல்லாத்தையும் அடித்து மூஞ்சியை பொழத்து இருக்கணும்ல. ஓடுறா அந்த திருப்பி விடு. அப்படியே சும்மா நின்றுருந்தா என்னடா வேலை? அப்படியே மூஞ்சியை வச்சு தொங்க விட்டுறணும். இந்த வாங்கிக்க வையன். மூஞ்சியை வச்சு மண்டையை வச்சு பார்த்துக்க. ஐயோ, நம்ம தாவி போயிட்டுருக்கோம். தாவி ஓடலாங்க. மண்டையை உடச்சி ஓடலாம் கூட. சவால தாவே அப்படின்னு வீடு மேலே ஒது வீடா சவால தாவு அப்படின்னு சொல்லிட்டு ஒது வீடா தாவிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரியே இப்போ பாருங்க, சவால குதி மண்டையை உடச்சிட்டு வாழ குதிச்சாச்சு. பேராஷூட்டும் போட போதும். கரெக்டாக பேராஷூட்டை ஓட்டலாம். டுக்கு பேராஷூட்டை போட போதும். போட்டாச்சு. பேராஷூட் போட்டாச்சு. இப்போ நான் நேராக ஏதுவோம். கன்னை எடுப்போம், மூஞ்சியை அடிப்போம். கன்னை எடுத்து விருட்டுக்குன்னு போட்டுருவோம். 2 நிமிஷம் ஆயிடுச்சே. கரெக்டாக போய் கில் அடித்து மூஞ்சியை வச்சா கரெக்டாக இருக்கு. அங்கே பார்த்தா ஒருத்தன் போயிட்டுருக்கான். நம்மளை அடிக்காமலே தைரியமாக நமஸ்தேவ போயிட்டுருக்கான். பாரு இங்கே பாரு, எவ்வளோ தைரியம் வந்தால் நம்மளை அடிக்காமல் இருக்கான். பாரு இது 66 கொலை, ஒன்றுமே பண்ண முடியாது. மூஞ்சியை வச்சு ஓட விட்டுரும் பார்த்துக்க. அப்போதான் ஜட்டி மட்டும் இருக்காது, பனியனும் இருக்காது, எதுவுமே இருக்காதுல்ல. ரத்தம் மட்டும்தான் வடியும். செவ்வாழை போகலாமா? ஆனால் நம்ம இப்பட்ட கண்ணே இல்லை. ஸ்ரீனிவாசா கோயிந்தா நம்ம சாவதான் செய்யணும் போல. இருந்தாலும் குதிப்போம். ஸ்ரீனிவாசா சீதம் குதியில 7 பெட்டி இருக்கு. அங்கே ஒரு 7 பெட்டி இருக்கு. அந்த 7 பெட்டியை போய் துறப்போம். குதுக்கு இந்த கௌசிக்கோண்டா அப்படின்னு உடைப்போம். ஓடுறா. என்னடா கன்று இருக்கு அதுக்குள்ள? என்ன கன்று இருக்கு? என்னோட ஃபேவரட் கன்று செத்தங்கடா. என்னோட ஃபேவரட் கன்று எனக்கு கிடச்சிச்சு. செத்தங்கடா. இந்த கன் தான் எப்போ பார்த்தாலும் எனக்கு ஒரு லக்கியாக போயிட்டு இருந்த கன்று. இப்போ வந்து நம்ம டைரெக்டாக போயிடலாம். எங்கடா போகலாம் அப்படின்னு கேட்குறீங்களா? கில் அடிக்கு தான். வேலை எங்கே போதும். எங்கே போகலாம்? எப்படி வந்து அடிக்குதான் பார்த்தேன். உன்னெல்லாம் தண்டனை கொடுக்கணும். சாவல செத்த பயலே. எவ்வளோ அடித்தது? இந்த மூஞ்சி வச்சு பஞ்சதான் வீதத்துக்கு எங்களை. ஓ, நீ தான் என்னை அடித்து சாவச்சிருக்க. இது இந்த மேட்ச்சில் நான் திரும்பியும் கன் எடுத்து உன் மூஞ்சியை பொழந்து எடுக்கிறேன். இதுடி வந்துக்கிட்டே இருக்கேன் உன்னை தேடி. கன்னை மட்டும் எடுத்துறேன்னா நீ பண்ணா இதுவடா வெண்ண. டேய், நீ என்ன வேணாலும் திட்டிக்கோ, என்ன எதுவும் பண்ண முடியாதுல்ல. ரொம்ப சீன் போவியா? இதில் கன்று மட்டும் கிடைக்கணும்ல. செவ்வாழ கன்று மட்டும் கிடைக்கட்டும். நீ செத்தல பார்த்துக்க. டேய் கன்று கிடச்சிச்சுடா. செத்தங்கடா. இங்கே என்னடா கன்று இருக்கு? மேலே ஏறுவா. செவ்வாழ மேலே ஏறுவா. என்னடா கன்று இருக்கு? ஒரு உருப்படியாக ஒரு கன்னை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன கன்று இருக்குன்னா ஒரு ஸ்னைப்பர் கன் இருக்குது. அதுவும் ஸ்னைப்பர் வந்து பவரான கன்னாக இருக்குது. அதுக்கடுத்து ஒரு கன் இருக்குது. இந்த கன்னை வச்சு மூஞ்சியை பொழந்து எடுத்துவோம். இந்த வீட்டுக்குள்ளே எனிமி போனால நான் 2 கண்ணாலையும் பார்த்தேன். அந்த
அவனை சும்மா விடக்கூடாது. இப்போவே எய்ம் அதை எடுத்து இப்போவே கொலையா அவனை சாவடிக்கலாம். முதல்ல இங்கே ஒரு கில் இருக்கு, அந்த கில்லை முதல்ல அடிச்சுட்டு நம்மளை ஒருத்தன் அடித்தான் பார்த்தியா, அவனை முதல்ல போய் அடிக்கணும். நீங்கள் ஒருத்தன் ஓடுறான் பார்த்தா அவனை சும்மா விடக்கூடாது. எல்லாம் செத்தப்பிள்ளை நில்ற. இப்போ உளும்பத அடி சாவல செத்தவளை மூஞ்சியெல்லாம் பஞ்சதாகி பார்த்துக்க. இப்போ இவன்ட்ட இருக்க லூட்டை எடுத்துப்பான். இவன்ட்ட லூட்டெல்லாம் எடுத்தாச்சு. லூட்டெல்லாம் விதவித கண்ணெல்லாம் வச்சுருக்கான். அடுத்து போவோம் அடுத்து கில்லுக்கு. டைரெக்டாக அடுத்த கில்லுக்கு போயாச்சு. எதுக்கும் க்ளோவாலில் நின்றுப்போம். திடீர்னு எவனா சாவடிச்சுவான். அதனால் எதுக்கும் ஒரு வாட்டி க்ளோவாலில் நின்றுப்போம். நம்ம 2 கில் அடிச்சிருக்கோம். 2 கில்ல நமக்கு வழங்காது. ஆனால் ப்ரோ பிளேயர் தான் ஏந்துச்சு நின்று அப்படியே எதிரியாக வந்து அவனை மூஞ்சியை அடித்து பொழக்க எடுக்கணும்ல. இப்போ கத்தியை சீவிக்கிட்டே போகணும். சீவிதுவம்பத்துக்கு தலையை சாமு சாமு விட்டுருவோம். ரத்தம்லாம் தூசி தூசியாக பறக்கும்ல. இப்போ டைரெக்டாக போகலாம். ஓட விட்டுருவோம் பார்த்துக்க எனிமீஸ் எல்லாம். எவ்வளோ அடிக்கிறது? எவனும் அடிக்கணும்டா. அடிக்க கரெக்டான நேரத்தில் அடிச்சிட்டான்ல இவன். கில் அடிச்சிட்டான்ல இவனை சும்மா விட்டுறக்கூடாதுல. அடுத்த மேட்ச் வருவேன்ல அப்போ செத்திங்க தெரியும்ல. அடுத்த மேட்ச்சில் மூஞ்சியை பொழந்து எடுத்துவேன் பார்த்துக்க. நெக்ஸ்ட் மேட்ச்சுக்கு இது வரேன். நெக்ஸ்ட் மேட்ச்சுக்கு வந்துட்டேன். இருடி இன்னும் 2 நிமிஷம் தானே. இருடி வரேன். எவன் அடித்தானோ அவனையே மூஞ்சியை பொழந்து எடுக்கிறேன் நான் பாருல. இப்போ பாரு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுற வரைக்கும் என்ன நடக்குது. ஐய 2 பிளேயர்ஸ் என் கூட சேர்க்கலான்னு பார்த்தா திடீர்னு செகண்ட்ஸ் ரொம்ப நேரம் போகுதுனால திரும்பி ஆரம்பிக்கிறேன். ஓகே அடுத்த மேட்ச்க்கு போகலாம். அமைதியாயிடுச்சு இடம். 2 பிளேயர்ஸ் வேணாம்டா. அப்படியே டைரெக்டாக போயிடலாம். டைரெக்டாக போயாச்சு. போகலாம் போகலாம் அப்படியே டைரெக்டாக போயிடலாம்ல. அவனை எவன் அடித்தானோ மூஞ்சியை பொழந்து எடுக்கணும்ல. சும்மா விட்டுறக்கூடாது. டைரெக்டாக போடா. எவன் அடித்தானோ அவனை மூஞ்சியை வச்சிடலாம். செகண்ட்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. அடுத்து போவோம். சீக்கிரம் பட்டிக்கிட்டு போக. ஓகே டைரெக்டாக போகலாம். ஓகே மேட்ச்குள்ளே வந்தாச்சு. மேட்சும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன சும்மா மூஞ்சி வச்சுடா. மூஞ்சி வச்சு மாய வச்சு மத்துக்க சாப். ஐயோ எண்டாயிடுச்சு. சவாலை போயிட்டு வரட்டா. சவாலை டாட்டா பாபாய் சி யூ சவாலை.